ஓகேவா? ஸோ, அதனால போஸ்ட் போடாதவங்கலாம் போடுங்க. ஓகே. ஸோ, இன்னைக்கு நம்ம விக்ஸ்ல பார்க்க போறோம்ன்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஷால் வி ஸ்டார்ட்? விக்ஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லிட்டு. யாரெல்லாம் விக்ஸ் ட்ரை பண்ணீங்க? யாரெல்லாம் விக்ஸ்லாம் ட்ரை பண்ணீங்க? உங்களோட ஓன் பெர்சனல் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆர்.ஓ. லக்ஷ்மணன். ஸோ, அங்க போனீங்கன்னா, இதோ இருக்கு பாருங்க. இதான் என்னுடைய ப்ரொஃபைல். ஓகேவா? இப்போ இதுவே நான் எடிட் பண்ணி காட்டப் போறேன் உங்களுக்கு. ஓகே. ஐ அம் கோயிங் டூ சேஞ்ச் திஸ் ஒன். இதிலயே சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணப் போறேன். எடிட் பண்ணப் போறேன். ஐ அம் கோயிங் டூ டீச் பேரலலி. சொல்றது புரிஞ்சுதா? என்ன பண்ணப் போறேன்? ஐ அம் கோயிங் டூ எப்படிலாம் வந்து விக்ஸ்ல எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. உங்க ப்ரொஃபைல்லாம் லைவ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு அனுப்புங்க. நானும் பார்க்குறேன். ஓகேவா? லைவ் பண்ணிட்டீங்களா உங்களோட வெப்சைட்ட? இன்னும் லைவ் பண்ணலன்னா நாட் அ ப்ராப்ளம். வி கேன் லைவ் இட். நாட் அ ப்ராப்ளம். ஸோ விக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப ரொம்ப இயர்லியர் டேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐ கிரியேட்டட் வெப்சைட்ஸ் கைஸ். அதாவது 2016லேருந்தே வந்து நான் வெப்சைட் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில பண்ணது தான் இந்த வெப்சைட்ஸ்லாம். இதெல்லாம் ஃப்ரீ வெப்சைட்ஸ் தான் நான் கிரியேட் பண்ணது. இப்ப என்னோட ப்ரொஃபைலுமே இதுல தான் இருக்கு இல்லையா? இதுதான் லைவ்ல இருக்கிற வெப்சைட். ஸோ எஸ்டர்டே நான் நேத்து சொல்லியிருந்தேன். ஒரு விக்ஸ்ல போய் லாகின் பண்ணி, ஒரு வெப்சைட்ட வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்ட்டு. ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே வந்து இங்கேயே அவைலபிளா இருக்கும். நீங்க ஜஸ்ட் சூஸ் பண்ணா மட்டும் போதும். என்ன மாரி வெப்சைட் எப்படி பண்ணணும்னு சொல்ட்டு. ஓகே. இப்போ என்னோட சைட் இருக்கு. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வந்து 50% ஆஃபர் குடுக்குறேன்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும், நம்ம இப்ப ஃப்ரீயாவே மெயின்டெயின் பண்ணுவோம். நம்ம காசு பொறுமையா போட்டுக்கலாம். ஓகே. அனலிட்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எத்தன பேர் உள்ள வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியும். வாவ்! என்னோட ப்ரொஃபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 23 பேரு யூனிக்கா விசிட் பண்றாங்கன்றது வந்து நம்ம ஐ திங்க் நம்ம பசங்களா தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா? ஆனா இது யாராவது வெளிலருந்து ஓப்பன் பண்றாங்கன்னா பார்த்தீங்கன்னா, எஸ் யுனைட்டட் ஸ்டேட்லருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கப்பா. இது என்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. 21 இந்தியா. ஓகே. இது வந்து உஷா மேமா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவங்க தான் அரபு கண்ட்ரிலருந்து நம்மளுக்காக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே சூப்பர். பாருங்க டேஷ்போர்ட்ல ஒரு பெர்சன் லைவ்ல இருக்கிறான்றது முதற்கொண்டு தெரிந்து பாருங்க. இதுக்கு பேரு தான் டேட்டா அனலிட்டிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, சைட்டோட அனலிட்டிக்ஸ். ஓகே. ஸோ எஸ். ஸோ நீங்க என்ன பண்றீங்க, விக்ஸ்க்குள்ள போறீங்க. ஓகே. விக்ஸ்ல லாகின் பண்றீங்க. லாகின் பண்ணிட்டு அதில பல்வேறு விதமான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கும். அதிலருந்து ஒரு வெப்சைட்ட சூஸ் பண்றீங்க. அந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, செட்டப் பண்ணதுக்கு அப்புறம், தென் யூ ஹேவ் அ ஐடியா டூ எடிட் இட். ஓகேவா? எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்லப் போறோம் இப்போ. இதுவரையும் கிளியரா இருக்கா? இல்ல யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, ஜஸ்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டைப் பண்ணுங்க இங்க. நம்ம சார்ட் அவுட் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ்? இதுல நெறைய சைட்ஸ் நீங்க பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு சைட் மட்டும் தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் பில்ட் மெனி சைட். அத நீங்க கிரியேட் பண்ணி டெலீட்டும் பண்ணிக்கலாம். வாட் எவர் இட் இஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, கிரியேட் நியூ சைட்ன்னு இருக்கு. கிரியேட் நியூ ஃபோல்டர் இருக்குது. ஸோ நீங்களே எல்லாருக்கும் ஒர்க்கும் பண்ணி குடுக்கலாம். நீங்க அத ஃபோல்டர் வைஸ் போட்டு மெயின்டெய்னும் பண்ணலாம். எனக்கா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க கைஸ். நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், ஐ அம் கோயிங் டூ கிரியேட் அ நியூ வெப்சைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா பிங் பண்ணுங்க. நோ டவுட்னா ஜஸ்ட் கிளியர் மட்டும் டைப் பண்ணுங்க. ஓகே. ஐ வில் பி பேக்.
எஸ். ஐம் பேக். ஓகே. ஸோ ஹோப் உங்களுக்கு எதுக்கும் டவுட் இல்லன்னு நெனைக்கிறேன். கிளியரா இருக்கீங்களா? சூப்பர் டன். நெறைய பேர் புதுசா பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது என்னது ப்ரோ இது? விக்ஸா? விக்ஸ்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ஸ்ல வந்து நம்மளுக்கு ஓனா ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாரி ரெஸ்யூம். அதாவது நீங்க இந்த பர்சனல் போர்ட்ஃபோலியோ மாரி ஒண்ணு பண்ணி ஒரு லிங்க் உங்களுக்காக கிரியேட் பண்ண முடியும்னா, அது இதுதான். ஓகே. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய ஓன் ரெஸ்யூம பில்ட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் வாட் பர்சனல் வெப்சைட். ஓகே. திஸ் இஸ் வாட் யுவர் பர்சனல் வெப்சைட். சரியா? ஸோ இதுல ஃப்ரீயா தான் இருக்கு கிரியேட் பண்றது. இட்ஸ் வெரி, வெரி ஈஸி அண்ட் இட்ஸ் வெரி ஃப்ரீ டூ யூஸ். ஓகேவா? இப்போ எடிட் சைட் குடுத்துருக்கேன். இங்க எடிட் சைட்ன்னு குடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ அதாவது எப்படி வந்து விக்ஸ் சைட் யூஸ் பண்ணி அ ஒரு இத பண்ணணும்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு பர்சனல் வெப்சைட் கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கோம் இஷாந்தி. ஓகேவா? ஸோ விக்ஸ்ல போயிட்டு நீங்க ஃப்ரீயா தான் லாகின் பண்ணிக்கலாம். இட்ஸ் வெரி, வெரி ஃப்ரீ. ஈஸி டூ யூஸ். ஓகே. நெட்வொர்க் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ கரண்ட்லி லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே. இட் வில் டேக் சம் டைம் டூ ரிஃப்ரெஷ். ஓகே. ஓகே. ஸோ பிஃபோர் தட் உங்க எல்லாருக்கும் பர்சனலா வெப்சைட் பண்ண சொல்லியிருப்பேன் நான் நேத்து. யாரெல்லாம் கிரியேட் பண்ணீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு லிங்க் கிரியேட் ஆயிருக்கும். அது கிரியேட் ஆயிடுச்சா? இல்ல அது கிரியேட் ஆகாம இருக்கா? We'll do some of the things. கமான், கமான் லோட் ஆயிடு சீக்கிரமா. ஸோ இது வந்து ஒரு எடிட்டர் மாரி ஒண்ணு ஓப்பன் ஆகும். அதுல தான் எடிட் பண்ணுவோம். வில் டேக் சம் டைம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஆ இது வந்து என்னோட பர்சனல் வெப்சைட். ஓகேவா? நான் தான் இது இப்ப என்னோட யாராவது என்கிட்ட வந்து இந்த மாரி கேட்கறாங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுடைய போர்ட்ஃபோலியோ அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த லிங்க்கையும் சேர்த்து அனுப்புவேன் நானு. ஸோ என்னுடைய ப்ரொஃபைல் நேமு, என்னோட ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பரு, என்னோட டீட்டெயில்ஸு எல்லாம் இருக்கும் இதுல. இருந்ததுக்கப்புறம் நான் எங்க வொர்க் பண்றேன். இது நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்டேட் பண்ணது. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணல. பட் எஸ். ஸோ அக்சென்ச்சர்ல நான் என்ன வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அக்சென்ச்சர்ல என்னோட ரோல் என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அதுக்கு முன்னாடி வொர்க் பண்ண கம்பெனி என்ன? அதுக்கப்புறம் என்ன கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த மாரி ஒவ்வொரு கம்பெனிய பத்தியும் விஷயங்கள் போடுறது. என்னோட எஜுகேஷன் போடுறது. ஓகேவா? என்னோட எஜுகேஷன் போடுறது. இந்த மாரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஓகே. ஸோ என்னோட ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க சாம்பிள் டிசைன்ன்றது வந்து என்னுடைய இன்டர்னலாவே ஒரு வெப்சைட் ஒண்ணு கிரியேட் பண்ணி லிங்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அதே மாரி பிகின்ஸ்க்குள்ள இருக்கிறத இங்க பிகின்ஸ் லிங்க் வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் ஸ்கில்ஸ், கிராஃபிக் டிசைன், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், யூசர் இன்டராக்ஷன், 2டி அனிமேஷன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ், எக்ஸ்பர்டைஸ், யுஎக்ஸ் டிசைன்ல இன்டர்வியூஸ், யூசர் ரிசர்ச், ஐடியேஷன், வயர் ஃப்ரேமிங், ஸ்டோரி போர்ட், எம்பதி மேப், யுஐ டிசைன், மார்வல் ஆப், HTML, CSS, வேர்ட்பிரஸ் சாஃப்ட்வேர், விக்ஸ், அடோப் XD, இன்விஷன், ஃபோட்டோஷாப், கிராஃபிக்ஸ், ஃபோட்டோஷாப், இல்லுஸ்ட்ரேட்டர், ஆஃப்டர் எஃபெக்ட், இன்டிசைன், வீடியோ கிரியேஷன், கோ அனிமேட், ரெண்டர் ஃபாரஸ்ட், பவுட்டூன், Vimeo, அனிமேஷன் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், டாக்குமெண்ட் டிசைன், MS Word, PPT, Adobe Acrobat, PDF எடிட்டர் அண்ட் Adobe Illustrator. ஓகே. என்னை யாராவது கான்டாக்ட் பண்ணணும்னா இந்த ஃபோன் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஓகே. இந்த ஃபோன் நம்பர் இப்போதைக்கு நான் யூஸ் பண்றதில்லை. இந்த ஃபோன் நம்பர் மட்டும் தான் இருக்கு. அப்புறம் என்னோட மெயில் ஐடி. ஓகே. திஸ் இஸ் மை பர்சனல் போர்ட்ஃபோலியோ. ஓகே. ஒர்க்ஸ், ஸ்கில்ஸ், எக்ஸ்பர்டைஸ், லைவ், கான்டாக்ட் எல்லாம் இங்க இருக்கு. ஓகே. இப்போ என்னோட ஒர்க்ஸ் பார்க்கலாமா? அந்த அந்த இதுல இதோ இருக்கு பாருங்க. இந்த ஒர்க்ஸ்ல சாம்பிள் டிசைன் போட்டிருந்தேன் இல்லையா? அது எல்லாம் இங்க இருக்கு பாருங்க. அதாவது நான் பண்ண ஒர்க்ஸ் எல்லாத்தையும் இங்க அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இதெல்லாம் நான் பண்ண சிஎஸ்கேக்கு நான் பண்ண டிசைன்ஸ். மொபைல் ஆப்ஸ். சிஎஸ்கேக்கு நான் பண்ண ஆப்ஸ். அதுக்கு முன்னாடி பழைய பழைய ஆப்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து ஆப்ஸ். நல்லா இருக்காது லுக் அண்ட் ஃபீல். கேவலமா இருக்கும். ஏன்னா எல்லாம் Photoshopல டிசைன் பண்ணது. அப்பலாம் வயர் ஃப்ரேமிங் டூலே கிடையவே கிடையாது. ஓகே. திஸ் இஸ் பேனர்ஸ். ஓகே. ஐ ஹேவ் கிரியேட் சம் பேனர்ஸ் ஃபார் வெப்சைட்ஸ். அந்த மாரி கிரியேட் பண்ண பேனர்ஸ், லோகோ டிசைன்ஸ் அண்ட் வெப் யூஐஸ் இதெல்லாம் ரொம்ப பழைய காலத்து டிசைன் ஆக்சுவலி நான் காட்டுறது. ஏன்னா, ஐ ஹேவ் நாட் அப்டேட்டட் மை திங்ஸ் ஹியர் ஆக்சுவலி. ஸோ இப்படிதான் இருக்கும். பண்ண பண்ண வெப்லாம். எல்லாம் Photoshopல பண்ண வெப்சைட்ஸ் இதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மாரி அ நெறையா விஷயங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்ஸ் சைட்ல பண்ண முடியும். ஓகேவா? ஸோ மீன்வைல் நம்மளோட எடிட்டர் ஓப்பன் ஆகுதான்னு பார்க்கலாம். இன்னும் எடிட்டிங் லோடிங் தான் ஆயின்னு இருக்கு. ஜஸ்ட் கொஞ்ச நேரம் லோட் ஆகிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இட் வில் டேக் சம் டைம். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? இல்லன்னா நம்ம மறுபடியும் வேற ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வேணா பார்க்கலாம். ஓகேவா? எஸ் வந்துருச்சு கைஸ். உங்களோட நல்ல நேரம் வந்துருச்சு. ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டரு. இந்த எடிட்டர்ல நான் நேத்தே காட்டியிருந்தேன். செக்ஷனு, ஃபூட்டரு, ஹெட்டரு எல்லாமே இதுல இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல யாராருக்காவது டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. அத ரெக்டிஃபை பண்றேன். ஓகேவா?
ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இதான் எடிட்டர் ஓகேவா? இந்த எடிட்டர்ல என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு டைம் கிளான்ஸ் குடுத்துடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா, ஆட் எலிமெண்ட்ஸ். இத கிளிக் பண்ணீங்கன்னா, ஏதாவது எலிமெண்ட் லைக் பேனரோ, இமேஜோ, பட்டனோ ஆட் பண்ணணும்னா, இங்கருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. டெக்ஸ்ட்னா டைப்போகிராஃபில என்னென்ன மாரி டெக்ஸ்ட்லாம் இருக்கு? டைட்டிலு, தீம் டெக்ஸ்ட், பேராகிராஃப், கொலாப்ஸ் டெக்ஸ்ட், டெக்ஸ்ட் மாஸ்க், இமேஜ், பட்டனு, ஸ்ட்ரிப்பு, டெக்கரேட்டிவ் பாக்ஸ், கேலரி எல்லாத்துக்கும் இங்க எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு யுஐ எலிமெண்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சா தானே இங்க போய் எடுத்து யூஸ் பண்றதுக்கு. அப்போ உங்களுக்கு இங்க வரும்போது என்னென்ன ஐடியா இருக்குன்னா, யுஐ, யுஎக்ஸ்னா என்ன? அப்படின்றதுல யுஐ எலிமெண்ட்னா என்ன மட்டும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் இங்க. அப்போ பேசிக் ஸ்டாண்டர்ட் எப்படிலாம் வைக்க முடியும்? ஒரு கேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கேலரிக்கு இப்ப கிளிக் பண்ணியிருக்கேன். அதோட ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ப்ரீடிஃபைன் டெம்ப்ளேட்ஸ். ஓகேவா? இந்த மாரி டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்றதுக்கு பேரு, இது ஒரு விக்ஸ் சைட் சொல்லுவாங்க. மெனுவுக்கு என்ன மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டைப்ஸ்லாம் இருக்கு. கான்டாக்ட் ஃபார்ம்ஸ் ஓகே. அதிலேயே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டான இது. ஓகேவா? ஒவ்வொரு போர்ஷன்லயும் ஒண்ணு ஒண்ணு இருக்கும்பா. லிஸ்ட் லிஸ்ட் எப்படி வைக்கலாம்? உங்க டீம் எப்படிலாம் செட் பண்ணி வைக்கலாம்? உங்க டீம் எப்படி காட்டலாம்? இல்ல 4, 5 விஷயங்கள் காட்டுறீங்க. இல்ல 4, 5 ஆ ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க. அத எப்படிலாம் காட்டலாம்? அதுக்கு போடுற ஸ்ட்ரக்சர், லேஅவுட். பேசிக்கலி டேபிள். ஓகே. டேபிள்ல போடுற மாரி. சூப்பரா இருக்குது பாரு நெறைய டிசைன்ஸ். இந்த மாரி ஒவ்வொரு டிசைன் சாம்பிளையும் நீங்க என்ன பண்ணலாம்? யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சொல்றது புரிஞ்சுதா? சோ இது எல்லாமே எதுல வரும்? ஆட் எலிமெண்ட்ல வரும். ஓகே. காட் இட்? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஷன். ஓகே. செக்ஷன்னா நத்திங் பட் உங்களுக்கு இப்போ ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணணும். லைக் ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும் அப்டின்னா, இங்க மெனுவோ, அபௌட், கேலரி, டீம் இந்த மாரி ஏதாவது செக்ஷன்ஸ் எல்லாம் ரெடிமேடா இங்க இருக்கும். இந்த லெஃப்ட்ல இருக்கும். இத நீங்க என்ன பண்ணலாம், அப்டியே டிராக் அண்ட் டிராப் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? நான் பண்ணலாம் அந்த செக்ஷன் மூலியமா என்ன பண்ணலாம், புதுசா ஏதாவது ஒரு செக்ஷன போடணும்னா போட்டுக்கலாம். ஓகேவா? போட்டுக்கலாமா? அடுத்து என்னது பேஜஸ் அண்ட் மெனூஸ். உங்களோட மெனு இருக்குல்ல மேல. எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன், வொர்க்ஸ், ஸ்கில், எக்ஸ்பெர்டைஸ்ன்னு இருக்கா? அது எல்லாத்தையும் நம்ம இப்படி போட்டாச்சு. அப்புறம் சைட்டோடைய தீம். ஓகே. தீம்னா என்னது? கலர் கோடு, டைப்போகிராஃபி, ஃபாண்ட் எல்லாம் இதுல வரும். அதுக்கப்புறம் ஆப்ஸ், சப் ஆப்ஸ் வைக்கிறது. பிசினஸ் ஓரியன்டடான சில ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்றது. மீடியா, சிஎம்எஸ், மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ. இது எல்லாமே செப்பரேட் செப்பரேட் ஃபீச்சர்ஸ் ஃபார் விக்ஸ் சைட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ, இப்ப என்னோட பேரு நான் சைட்டோட பேர் வந்து என் பேர் வச்சுட்டேன். அதனால தான் நான் என் பேர போட்டோனே வருது. ஓகேவா? இல்லன்னா வராது. நீங்க வேற ஏதாவது போட்டு வச்சிருந்தீங்கன்னா வராது. ஏன்னா, நம்மளுக்கு வந்து பிரீமியம் சைட் குடுக்கல. ஐ மீன் பிரீமியமான இது டொமைன் குடுக்கல. நம்மளுக்கு என்ன டொமைன் குடுத்துருக்காங்க? wixsite.com அப்டேட் அப்படின்றது தான் பேரு. அப்போ என் பேர் வர வைக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த மாரி என் எஸ்இஓல வொர்க் பண்ணணும். அதான் என் நேமே நான் குடுத்துட்டேன் இங்க. ஆர்.ஓ. லக்ஷ்மணன்றதுல நேம குடுத்துட்டேன் நானு. ஓகேவா? ஓகே. அடுத்து எங்க வொர்க் பண்ற? ஓகேவா? எத்தன வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? என்னோட பயோகிராஃபி. ஓகே. சேவ் பண்ணியாச்சு. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகே. சின்னதா சேஞ்சஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம், ஐ சேவ்ட். இப்ப நான் இன்னும் பப்ளிஷ் பண்ணல. இதோ இருக்கு பாருங்க. இதான் பப்ளிஷ் பண்றது கேக்குது இப்ப என்ன. ஏதாவது டொமைன்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி பப்ளிஷ்ன்னு வரும். இத நீங்க என்ன பண்ணலாம், பப்ளிஷ் நவ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, லைவ்லயும் அப்டேட் ஆயிடும். ஓகே. இப்ப அடுத்து சேஞ்சஸ் பண்ண போறேன்.
அவ்வளோதான். இது அப்படியே ஜஸ்ட் ஃப்ரண்ட் எண்ட்ல தான்பா இருக்கும். பிபிடி எடிட் பண்ற மாரி தான். செலக்ட் பண்றீங்க, வொர்க் பண்றீங்க, ஆட் பண்றீங்க. அவ்வளோதான். ஓகேவா இங்க இருக்கா? இத வந்து 2022ன்னு வரக்கூடாது. இங்க 24 ஆயிடுச்சு இப்போதைக்கு டேட். எட் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கான ஃபாண்ட், டைப்போகிராஃபி எந்த கலர் வைக்கணும் எல்லாமே இங்க வந்துச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க குடுத்துக்கலாம். வேற கலர் குடுக்குறீங்க, இல்ல வேற வேற குடுக்குறீங்கன்னா, இங்க வேற குடுத்துக்கலாம். ஓகேவா? வேற ஃபாண்ட் குடுக்கணும்னாலும் குடுக்கலாம். தப்பு கிடையாது. ஓகேவா? சோ, இப்ப நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த இத சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போறேன், சேவ் பண்ணிட்டு பப்ளிஷ் பண்ண போறேன் இப்போ. அவ்வளோதான். சைட் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. யாரெல்லாம் வந்து உங்களோட சைட்ட ஓனா கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல லாகின் பண்ணிட்டீங்க? யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கப்பா? உங்களோட ஓன் வெப்சைட் கிரியேட் பண்றதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அதுல ஏதாவது பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு எப்ப கிடைக்கும் இந்த வெப்சைட்டு? டைம் சொல்லுங்க. இன்னைக்கு 23 டேட்டு. நாளைக்கு வந்து 24. ஸோ எனக்கு நாளைக்கு ஈவினிங் போல கிடைச்சிருமா? ஒண்ணுமே இல்ல. டெம்ப்ளேட்லாம் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். நான் உங்களுக்கு மறுபடியும் வேணா ஒரு சைட் வேணா ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளு. நீங்க வந்து டெம்ப்ளேட்டே அவைலபிளா இருக்கும் இங்க. ஒண்ணுமே பண்ண தேவையில்ல நீங்க. உங்க ரெஸ்யூம் அப்படியே வந்து டிஜிட்டலா மாத்தப் போறீங்க. அவ்வளோதான். வாட் யூ ஆர் கோயிங் டூ டூ? யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் டூ டூ த ரெஸ்யூம் யூ ஆர் கோயிங் டூ கிரியேட் நவ். இதோ பாருங்க கிரியேட் நியூ சைட் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப லோட் ஆவுது. வெயிட் பண்ணுங்க. இந்த ஏஐ எல்லாம் வந்து நெறைய சொல்லுது. இதெல்லாம் இப்ப அட்வான்ஸா குடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ். ஓகே. நீங்க வந்து ஆ இந்த இப்ப ஏஐலயே நீங்க கேட்டு போடுறதும் போடலாம். இல்ல எனக்கு தேவையில்ல அப்படின்னு போட்டீங்கன்னா, வித்தவுட் சாட்ல கூட நீங்க போங்க. எனக்கு ஏஐலாம் வேணாம் ப்ரோ. ஏஐலாம் வச்சுட்டு அது செட்டே ஆவாது. இதோ இருக்கு பாருங்க. இதோ பாருங்க போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணிட்டேன்னா, டிசைனர் போர்ட்ஃபோலியோ இதோ இருக்கு பாருங்க. டிசைன் போர்ட்ஃபோலியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா, கன்டின்யூ குடுக்குறேன். அவ்வளோதான். ஓகேவா? இங்க வரப்போது. ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா. 1 ஹவர்ல முடிச்சுட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நெட் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கணும். ஓகேவா? இப்ப நான் என்ன பண்ண போறேன், நேரா இதெல்லாம் எதுவும் யோசிக்காம, என் சைட்டுக்கு நேம் என்ன குடுக்க போறேன்னா, மிஸ்டர் ஆரோ அப்டின்னு குடுக்க போறேன். என்ன குடுக்க போறேன்? மிஸ்டர் ஆரோன்னு குடுக்க போறேன். அவ்வளோதான். இல்ல நீங்க ஸ்கிப் கூட குடுத்துட்டு போங்க. உங்களோட விருப்பம். ஓகேவா? இவன் கேட்பான் நெறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பான். இந்த மாரி Instagram வேணுமா? அது வேணுமா? இது வேணுமா? இது ஷேர் வேணுமா? இது மாரி இந்த ஃபீச்சர் வேணுமா? அப்டின்னு கேட்பான். இது எல்லாம் ஃபீச்சர்ஸ். புக்கிங் பண்றது வேணுமா? ஓகே. அது இருக்கு. எல்லாமே இருக்கு. நான் ஸ்கிப் தான் பண்றேன். ஓகே. கன்டின்யூ டூ டேஷ்போர்ட். இல்ல நீங்க ஆட் பண்ணா ஆட் பண்ணலாம். தப்பு கிடையாது. இப்ப நான் என்ன பண்றேன், இங்க டிசைனர் சைஸ் போறேன். இதெல்லாம் இதெல்லாம் குடுத்துட்டு இருந்தீங்கன்னா டைம் ஆயிடும். டொமைன்லாம் விட்டுருங்க. ஓகே. டொமைன்லாம் தேவையே இல்ல. நீங்க வந்து ஃப்ரீ வெப்சைட் தான் கிரியேட் பண்றீங்க. ஓகே. இப்ப என்ன பண்ணுங்க, கஸ்டமைஸ் டெம்ப்ளேட்ன்னு இருக்குல்ல, அத குடுத்துருங்க. பிக் அ டெம்ப்ளேட் நீங்களே ஓனா எடுத்து ட்ரை பண்ண மாரி. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுங்க, இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஏற்கனவே இருக்கு பாருங்க. நெறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இருக்கு. இதுல அழகா நீங்க ஒண்ணு சூஸ் பண்ணலாமா? இதோ இருக்கு பாருங்க. யுஎக்ஸ் டிசைனர்ஸ்க்குன்னே வச்சிருக்காங்க ஒண்ணு இருக்கு. அழகா எடிட் குடுத்துடுறேன். அழகா உங்களோட ஃபோட்டோவ அழகா எடுத்து, ஒரு பாதி கட் பண்ணி, ஃபில்டர்லாம் போட்டு, அழகா இதுல அப்லோட் பண்ணிடலாமா? லோட் ஆயிட்டு இருக்கு எடிட்டர். ஓகே. இதெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட்லயே ஈஸியா ஒரு வெப்சைட் பண்ணலாம்ப்பா. நீங்க வந்து அ கோட் எழுத தேவையில்ல. நீங்க வந்து ஃபங்ஷனாலிட்டி எழுத தேவையில்ல. எதுவுமே பண்ண தேவையில்ல. இருக்கிற ஆப்ஷன தூக்கி போட்டு ஒரு ஆப்ப அழகா டெவலப் பண்ணி போயிட்டே இருந்துருக்கலாம். இதுக்கு ரூ. 4000 தான் செலவாகும். ஒரு ஒரு அப்ளிகேஷன் டிசைன் பண்றதுக்கு இதுல ரூ. 4000 தான் செலவாகும்ப்பா. ஓகேவா?
பட் நீங்க கிளையண்ட் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 15,000லேருந்து ரூ. 10,000 வாங்கலாம். அப்படி நீங்க ரூ. 10,000 வாங்குறீங்கன்னா, ரூ. 4,000 வந்து இந்த இந்த சைட்டுக்கும், இந்த டொமைனுக்கும் குடுத்துட்டு, மீதி ரூ. 6,000 உங்க பாக்கெட்ல வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃப்ரீலான்சிங் டிப்ஸ். ஓகேவா? ஸோ நீங்க இத வந்து எப்படி வேணா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப வந்து ஜஸ்ட் இதுதான்னு வச்சுக்கங்களேன். ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் நான் சொல்றேன். இத நீங்க எப்படி வேணா பில்ட் பண்ணலாம். இந்த ஆப்ப வந்து நீங்க எப்படி வேணா வச்சு, எப்படி வேணா பில்ட் பண்ணலாம். அதாவது ஜஸ்ட் இது ஒரு ஒயிட் பேப்பர் மாரி வச்சுக்கங்க. உங்ககிட்ட பென்னு, பேனா எல்லாம் குடுத்துட்டாங்க. இப்ப உங்களுடைய ஓன் பயோகிராஃபி, டெமோகிராஃபி நீங்க ஆட் பண்ண போறீங்க. எப்படி வேணா ஆட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? எஸ். ஸோ யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்களோ சொல்லுங்க. எனக்கு பப்ளிஷ் பண்ணி லிங்க் அனுப்புங்க. ஓகே. தப்பா இருந்தாலும் பரவாயில்லப்பா. கன்சிஸ்டன்சி தப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணா தான் திருத்திக்க முடியும். ஸோ அதனால ப்ளீஸ் கம் அப் வித் திங். ஓகே. ஓகே டன். அவ்வளோதான். இப்ப என்ன பண்ண சொல்லுது ஜெனரேட் சைட் டெக்ஸ்ட்ன்னு போட்டிருக்கு. ஆ என்னது ஓகே. நம்மள பத்தி ஏதோ வார்த்தைகள் கேட்குது இது. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம இந்த LinkedInல போட்டு வச்சிருக்கோம்ல ஆல்ரெடி. இந்த வார்த்தைகள நம்ம என்ன பண்ணுவோம், இங்க குடுத்துருவோம். ஓகே. இந்த மாரி இதெல்லாம் குடுத்துட்டு, இதான் என்னோட இது. எனக்கு குடு ஒரு வெப்சைட் குடு அப்படின்னு கேட்போம். ஓகே. சரி ஓகே. 300 டெக்ஸ்ட்க்கு மேல அவர் எடுத்துக்க மாட்டாரா? ஓகே. இப்ப சைட்க்கு தேவையான டெக்ஸ்ட்ட வந்து அதிலே ஜெனரேட் பண்ண சொல்லிட்டேன். அது எப்படி எப்படி கிரியேட் பண்ணி குடுக்குதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஆப்ஷன் இல்லன்னா, நீங்களே தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். யூசிங் கிராமர்லி அல்ல சம் அதர் டூல்ஸ் வச்சு கிரியேட் பண்ற மாரி இருக்கும். இல்லன்னா ChatGPT இருக்கு. யூ கேன் யூஸ் ChatGPT ஃபார் கிரியேட்டிங் கன்டென்ட். ஓகேவா? இங்க வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் கைஸ் வந்துருச்சு இங்க. ஓகே. 50% 100% வந்துருச்சு. இங்க பாருங்க. இப்ப பேக்கிரவுண்ட்ல என் ஃபோட்டோ மட்டும் மாத்தணும் அவ்வளோதான். லக்ஷ்மணன் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர், வெப் டெவலப்பர் வந்துருச்சா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் லக்ஷ்மன் ஹேஸ் ஸ்கில்டு வேரியஸ் சாஃப்ட்வேர் இன்க்ளூடிங் ஆ எல்லாமே இருக்கு. இங்க வேர்ட்பிரஸ் அது இதுன்னு நெறைய இருக்கு. ஓகே. அப்புறம் என்னுடைய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இத நான் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். நீங்க என்ன பண்ணலாம் Figma அது இதுன்னு போட்டு இத மாத்த முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க பண்ண டிசைன்ஸோடைய போர்ட்ஃபோலியோ ஏதாவது இருந்ததுன்னா, இங்க எடுத்துட்டு வந்து இமேஜா எடுத்து வந்து அப்லோட் பண்ணி வைக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் நீங்க வொர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ இங்க போடலாம். உங்களுடைய கான்டாக்ட் பேஜ் செட்டப் பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளா இருக்கே பிரதர்! அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மேல மெனூஸ்லாம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் போய் ஆட் பண்ணுங்க. ஓகே ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கு. இதோ இருக்கு பாருங்க ப்ரொஃபஷனல். ஐ திங்க் இது என்னோட ஒன் பேஜ் போர்ட்ஃபோலியோன்னு நெனைக்கிறேன் இது. ஓகேவா? இட்ஸ் ஒன் பேஜ் போர்ட்ஃபோலியோ. எஸ். சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட யூ கேன் பிரிங் தட். வேற ஏதாவது டெம்ப்ளேட் வேணும்னாலும் இதோ இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு எனக்கு வந்து ஹெட்டர் இப்படி வேணும். எனக்கு இமேஜ் இப்படி வேணும்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துன்னு வந்துடலாம். சொல்றது புரியுதுங்களா?
நீங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்படி கூட போடலாம். இதோ இருக்கு இல்லையா? இதுல கொண்டு வந்துட்டு, நான் இப்ப உள்ள கொண்டு வரேன் பாருங்க. இங்க வரும். இதோ வந்துச்சா? இப்போ நான் என்ன பண்றேன், மேல கொண்டு போ ட்ரை பண்றேன். ஓகே. இங்க வைக்க ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு செக்ஷன் ஃப்ரீயா கிடைக்கணும். அதாவது செஷன் இதோ இருக்கு இல்லையா? இந்த மாரி ஆட் செஷன் குடுத்துட்டு, அது ஒரு எம்ப்டி செக்ஷனா எடுத்துக்கணும் நம்ப. இதோ இருக்கு பாருங்க. பிளாங்க் செஷன். ஓகேவா? பிளாங்க் செஷன் எடுத்துட்டு, அந்த பிளாங்க் செஷன்ல போய் நம்ம என்ன பண்ணணும், இத போடணும். வந்துருச்சு பாருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல நீங்க பண்ண ப்ராஜெக்ட் ஒண்ணொண்ணுத்தையும் இதுல போட்டு, உங்களோட லிங்க் இருக்குல்ல, உங்களுடைய இந்த லிங்க் ஆ உங்களுடைய அந்த பிகின்ஸ் லிங்க்க கூட நீங்க இங்கிட்டு வந்து மேப் பண்ணிக்கலாம். அதோட லேஅவுட், டிசைன், செட்டிங் அதுல இருக்கிற வேற வேற ஆப்ஷன்ஸ் என்ன வேணுமோ எல்லாத்தையுமே பண்ண முடியும். பண்ணலாமா? எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கேன் வி எடிட் அவர் சைட் ஆஃப்டர் பப்ளிஷிங்? எஸ், எஸ். யூ கேன் டூ ஆல் நான் இப்ப பண்ணனே. அதான் எடிட் பண்ணது தானே நான் போட்டேன். அப்டேட்ல எனக்கு முன்னாடி நான் போட்டிருந்தேன். இங்க 6 வருஷத்துக்கு போட்டிருந்தது. அத வந்து நான் என்ன மாத்துனேன், அத நான் என்னவா மாத்துனேன், 9 வருஷம் மாத்துனேனா, இப்ப பாருங்க. மாறி இருக்கா? எஸ். அதுக்கப்புறம் நான் என்ன மாத்துனேன் கீழ, ஃபூட்டர்ல மாத்துனேன். என்ன மாத்துனேன்? 2024 போட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சுச்சு. ஓகேவா? ஸோ யூ கேன் எடிட். ஆஃப்டர் பப்ளிஷ் ஆல்சோ யூ கேன் எடிட். பட் உங்க எல்லாரோட பெர்சனல் வெப்சைட்ட கிரியேட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே? எனக்கு அனுப்புங்க. தென் ஐ வில் நான் உங்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம், நீங்க எல்லாம் நல்லபடியா முடிச்சுட்டீங்க. உங்களோட சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ல லிங்க் பண்ணிட்டீங்க. எல்லாமே பக்காவா இருக்குன்னும்போது, அத நீங்க LinkedInல போயிட்டு போஸ்ட் பண்ணுங்க. ஓகே. இந்த மாரி நான் வந்து வி ஹேவ் கிரியேட்டட் அவர் ஓன் வெப்சைட் அப்படின்னு சொல்லி உங்களோட ஓன் வெப்சைட்ட நான் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு பாருங்க. நீங்க சப்போஸ் டொமைன் வச்சிருக்கீங்க, காசு வச்சிருக்கீங்கன்னா, ஒரு ரூ. 1000 கட்டி இங்க டொமைன் கூட வாங்கிக்கலாம். ஹோஸ்டிங் ஸ்பேஸ்க்கு சேர்த்தீங்கன்னா, மொத்தம் ரூ. 2500லேருந்து ஒரு ரூ. 3000 கிட்ட வரும்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் எவ்ரி மந்த்க்கு நீங்க எவ்ரி இயர்க்கு ரினியூவல் பண்ணணும் அத. இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறது ஃப்ரீ வெப்சைட். ஓகே. ஒன்ஸ் உங்களுக்கு நல்லா ஓகே ஓரளவுக்கு ஏதாவது வேலைக்கு போயிட்டீங்க அப்டின்னா, உங்க பேர்லயே ஓனா டொமைன் ஒண்ணு வாங்கிக்கங்க. லைக் GoDaddyல போய் டொமைன் வாங்கிட்டு, அத இது கூட மேப் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. ஸோ லாஸ்ட் ஆ ஃபியூ டேஸா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீலான்சிங்க்கு ஒரு சில டிப்ஸுமே எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஓன் பெர்சனல் வெப்சைட் எப்படி பில்ட் பண்ணலான்றதுக்கான செஷனும் எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ நெறைய பேர் LinkedInல போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. வெரி குட். உங்க போஸ்ட் போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய பெர்சனல் ப்ரொஃபைலோட வியூஸும் இன்கிரீஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃபாலோவர்ஸும் இன்கிரீஸ் ஆயிருப்பாங்க. ஓகே. எதனா ஒரு விஷயம் நம்ம போடும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? குரோத் கிடைக்கும். சரியா? ஸோ, அதனால யாராவது அந்த மாரி போஸ்டர்ஸ் போடாம வச்சிருக்கீங்க அப்படின்னா, தயவுசெய்து கொஞ்சம் கொஞ்சம் போட ஆரம்பிங்க போஸ்டர்ஸ். ஓகே. ஸோ, நான் கேட்டிருந்த போஸ்டர்ஸ் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ, அவங்க எல்லாருமே சூப்பரா நான் ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னும் யாரெல்லாம் போடாம வச்சிருக்கீங்களோ, தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க. என்ன டேக் பண்ணி போடுங்க. ஓகே. நான் உங்களோட ப்ரொஃபைல ஷேர் பண்ணும்போது, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓகே. நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்களா லஃப்னி? ஓகே. நாம பார்க்குறேன் நானு. ஓகே. சரியா? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், அது எல்லாத்தையும் இந்த மாரி ஷேர் பண்ணுவேன். ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளஸ் உங்களுடைய ப்ரொஃபைலுமே நல்ல விசிபிலிட்டி கிடைக்கும். ஓகேவா? ஸோ, அதனால டூ த திங்ஸ் நான் சொன்னது எல்லாமே உங்களோட ஒரு பெட்டர்மென்ட்க்காக தான். ஓகேவா? ஸோ, உங்களோட ப்ரொஃபைல் நான் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் எத்தன பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சுபஸ்ரீ? நான் இந்த உங்க போஸ்ட் 2 போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தேன். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த போஸ்டர்ஸ்ல இருந்து உங்களுக்கு எத்தன பேரு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க? ஸோ யூ வில் கெட் சம் ஃபாலோவர்ஸ், சம் இன்ட்ரஸ்டிங் இன்சைட்ஸ். உங்களோட ப்ரொஃபைல் மத்தவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு 9 வருஷம் ப்ரொஃபைல் வந்து ஒருத்தவங்கள ஷேர் பண்றாருன்னா, அப்புறம் அவங்க எந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொஃபைலா இருப்பாங்க.
ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு தேவ. ஓகே. நந்தகுமார் உங்களுடைய போஸ்டர நான் ரிவ்யூ பண்றேன். ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு அனுப்பியிருக்கீங்களா? இருங்க பார்த்துருவோம். நந்தகுமார். எஸ். இட்ஸ் ஆல் லுக்ஸ் குட் நந்தகுமார் ஆக்சுவலி. நான் நல்லா தான் இருந்தது. நான் நேத்தே பார்த்துட்டேன் இத. ஸோ த வொர்க்ஸ் விச் யூ ஹேவ் பீன் ஷேர்ட் வித் மீ இட்ஸ் ரியலி வெல். ஆ பட் மேட்டர் என்ன தெரியுமா? இப்போ நான் ஒரு சின்ன சஜஷனா சொல்றேன் பாருங்களேன். இந்த ஜஸ்ட் ஃபார் 3000 இருக்குல்ல. அது ஏன் இவ்வளோ சின்னதா போட்டிருக்கீங்க? நல்லா பெருசா கூட போடலாம்ல இங்க. இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குல்ல. எல்லாம் நல்லா பண்ணிட்டீங்க. இது மட்டும் ஏன் வந்து இது மாரி போட்டுருக்கீங்க? இத வந்து நல்லா போல்டாவே போடலாம்ல 1. இந்த ஆரோ லக்ஷ்மண வந்து பார்த்தீங்கன்னா, இதோ இந்த ரவுண்ட் மேல கூட வைக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த ரவுண்ட் மேல கூட வைக்கலாம். தப்பு கிடையாது. ரிமைனிங் திங்ஸ் ஆர் வெரி குட். எனக்கு வேற எதுவும் தப்பா தெரியல. ஓகே. யுஐ, யுஎக்ஸ்க்கு ஸ்பேஸ் விட்டுருங்க. இது கூட ஓகே தான். ஃபைன் தான். இந்த ஜஸ்ட் ஃபார் ₹30,000 இருக்குல்ல, அத நல்லா பெருசா போல்டா கூட போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகேவா? அதே மாரி இந்த கியூஆர் கோடு என்ன கியூஆர் கோடு இது? என்னோட கியூஆர் கோடு தானா? வேற யாராவது கியூஆர் கோடா இருந்தா அத ரிமூவ் பண்ருங்கப்பா. எனக்கு தேவையே இல்ல அது. ஓகேவா? ஸோ ட்ரை டூ ரிமூவ் தட். ம். ஓகே. வேற ஏதாவது போஸ்டர்ஸ் ரிவ்யூ பண்ணணுமா? ஓகே. நோ ப்ராப்ளம் நந்தகுமார். அந்த 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 டிசைன் அந்த அந்த கியூஆர் கோட மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபர்கானா உங்களோட டிசைன் நான் ஆல்ரெடி பார்த்துட்டு சொன்னேன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேசிங் அண்ட் அலைன்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்படுது உங்களோட டிசைன்ல. சப்போஸ் அத மாத்தி வேற மாரி ஏதாவது அனுப்பியிருக்கீங்களா? இது லுக்ஸ் குட் தான். நீங்க 2வதா பண்ணது ஓகே. ஆனா ஒயிட் கலர்ல பேக்கிரவுண்ட் வரணும். ஆ ஃபர்கானா ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. குயிக்லி ஷேர் மை ஸ்கிரீன். திஸ் இஸ் தி ஒன் ரைட் ஃபர்கானா? இப்போ ஓகே. இது வந்து யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் 30 டேஸ்ன்றத வந்து நீங்க ஒயிட் கலர்ல கூட போடலாம். அதே மாரி இந்த டீமென்டிக் பேக்கிரவுண்ட்ல இருக்கிறது வந்து ஒயிட் கலர்ல போட்டா பெட்டரா இருக்கும். ஆ ஓகே. நீங்க எல்லோ கலர் எல்லாத்தையுமே எல்லோ கலர்ல மெயின்டெயின் பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் ஐ அம் ஃபீலிங் ஒயிட் கலர் இஸ் பெட்டர் ஒன். இந்த யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் எடுத்து ஒயிட் கலர்ல போடுங்க. இந்த டெய்லி இன்டராக்ஷன் செஷன், மாக் இன்டர்வியூஸ், ஜாப் சர்ச், பூஸ்ட் இருக்கு. ஓகே. திஸ் ஆல்சோ குட். பட் ஐ அம் ஃபீலிங் லிட்டில் போல்ட் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆன்லைன் ஈவென்ட் இஸ் சூப்பர். ஃபோன் நம்பர் இஸ் சூப்பர். ஓகே. ஐ திங்க் குட் தான். இந்த பிளாக் கலர்ல இங்க கீழ போடாம, இத வேற ஏதாவது போட முடியுதான்னு பாருங்க. இந்த ஆரோ லக்ஷ்மன் இருக்குல்ல, இத மட்டும் என்ன பண்ணுங்க, ஃபுல்லா கவர் பண்ணிடுங்க. ஃபுல்லா இழுத்துட்டு, இந்த ரவுண்ட் மொதற்கொண்டு இழுத்துட்டு, வேற ஒரு கலர் ஓகே. வேற கலர்ல போட்டு, இந்த புக் நவ்வும் இந்த கலரும் ஒரே மாரி வச்சுருங்க. தட்ஸ் இட். நோ ப்ராப்ளம். நீங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பண்ணுங்க. ஓகே. ஓகே. வேற யார்தாவது இருக்கா? போஸ்டர்ஸ் ரிவ்யூ பண்றதுக்கு? நான் அ மோனிகாவத ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணி சொல்லிட்டேன். நீங்க இன்னும் ஏன் போஸ்ட் பண்ணாம இருக்கீங்க? ஆகாஷ் நானும் சொல்லட்டேன் உங்களுக்கு. ஓகே. ஸோ தீபிகா ஆல்ரெடி ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னும் நெறைய போஸ்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க தீபிகா. ஓகேவா? கணபதி அவருடைய போஸ்டர்ஸ் என்கிட்ட இருக்கு. ரிவ்யூ பண்றதுக்கு. வெயிட் பண்ணுங்க. பார்த்துருவோம் அதையும். கணபதி கணபதி பார்த்தேன். நல்லா தான் இருந்தது ஆக்சுவலி. இட்ஸ் ரியலி அமேசிங். ஷேர் பண்றேன். பாருங்க. இதோ இதுதான். இதெல்லாம் வந்து கொஞ்சம் லேபிள் மாரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த கிளாஸ் அட்ன்னு இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஒரு லேபிள் மாரி கட்டம் கட்டி, லைட்டா போட்டீங்கன்னா நல்லாருக்கும். அதே மாரி ஆகஸ்ட் இங்க ஏ வந்து கேப்ஸ் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இருக்கு. அது என்னன்னு பார்த்துக்கணும்.
மத்தபடி தீஸ் ஆல் லுக்ஸ் குட். ரியலி குட். அதே மாரி லக்ஷ்மணன் வந்தா மேல போணுமே தவிர்த்து ரூ. 3000 மேல போக்கூடாது. இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, 3000 அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதனால மேக் ஒன் பக்கா ஸ்பேஸ் ரெக்டாங்கிள் ஒரு ரவுண்டட் ரெக்டாங்கிள் போட்டு, அதுல என்னுடைய நேம போட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த ரூ. 3000 எங்கேயாவது பிளேஸ் பண்ணிக்கங்க பெட்டரா. ஓகேவா? ப்ராபப்ளி இந்த டிமென்டி அகாடமி டிமென்டி.com நீங்க இங்க கொண்டு வந்துக்கலாம் கீழ. அந்த 3000ன்றத இங்க போட்டுக்கலாம். ஓகேவா கணபதி? ஓகே டன். வேற யாராவது இருக்கா ரிவ்யூ பண்றதுக்கு? Is there anyone to review? மணி பாரதி. எஸ். பாரதி உங்களுடைய போஸ்டர்ஸ் நீங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். எஸ். இந்த டிசைன் நீங்க போஸ்ட் பண்ணிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. நான் ஷேர் பண்றேன். ஓகே. திஸ் ஒன் ரியலி லுக்ஸ் வெல். பட் இந்த ஃபீஸ்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வைக்கணும் அவசியம் இல்ல. யூ கேன் ஆட் பிலோ ஆல்சோ. ஓகே. இங்க என் பேரு பக்கத்துல வைக்கணும் அவசியம் இல்ல. என் பேர் மேல போனா பெட்டரா இருக்கும். இந்த ஃபீஸ் வந்து கீழ வச்சா பெட்டரா இருக்கும். அதே மாரி இந்த dmenti.com இந்த இந்த நம்பரு, இந்த ஃபோன் நம்பர் இதெல்லாம் ஒரே டெக்ஸ்ட்ல ஒர்க் பண்ணணும். அதாவது இந்த காமராஜர் சாலை, நகருன்னு இருக்குல்ல, இது ஃபாண்ட் சைஸே தான் dmenti.comக்கு வரணும். இதுக்கும் இது வரணும். ஒண்ணு பெருசா, ஒண்ணு சின்னதாலாம் வரக்கூடாது. தட்ஸ் அ கன்சிஸ்டன்சி இஷ்யூ. அதே மாரி ஏன் வந்து ரிஜிஸ்டர் நௌன்றது வந்து போய் அங்க மேல தொங்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அங்க நீங்க யோசிக்கணும். இதெல்லாம் வந்து கீழ வந்துட்டா பெட்டரா இருக்கும். இந்த ரிஜிஸ்டர் நவ் இங்க வச்சுட்டு, அதுக்கு மேல வந்து இந்த ரூ. 3000 வச்சிருந்தீங்கன்னா பெட்டர். ஓகேவா? இந்த இது தனியா இங்க இருக்கக்கூடாது. இத தூக்கிடுங்க அங்கருந்து. இல்லன்னா இந்த ரூ. 3000 இங்க வச்சுட்டு, ரிஜிஸ்டர் நவ இந்த சைட்ல வச்சுருங்க. ரைட் சைட்ல. ஓகேவா? வைக்கிறீங்களா? ரெடி? ஓகே. ஷேர்ட் இன் வாட்ஸ்அப். செக் பண்ணிடுவோம். செக் பண்ணிடுவோம். ம். வாவ்! திஸ் ஆல்சோ லுக்ஸ் குட். ஆகாஷ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. குட்டா இருக்கு. போஸ்ட் போடலாம். லுக்ஸ் குட். குட் ஒர்க். மினிமலா ஸ்பேசிங் பாருங்களேன். இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. இதுல எந்த எனக்கு மிஸ்டேக்கே எனக்கு வந்து எதுவும் தெரியல ஆக்சுவலி. வேற யாருது இருக்கு? ஓகே. 2ண்ட் டிசைன். சூப்பர் மணிபாரதி. நோ ப்ராப்ளம். நீங்க இந்த மாரி நெறைய பண்ணிட்டே இருங்க. ராகவன் நீங்க பண்ணீங்களா? பிஸியா இருக்கீங்களா? ஓகே கைஸ். ஓகே. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்காப்பா? சரி ஓகே. நான் காலைல 7 மணிக்கு தான் வந்து பெங்களூர்லருந்து வந்தேன் நான் ஆக்சுவலி. ஸோ அதனால காலைல என்னால எடுக்க முடியல. அதனால தான் ஈவினிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சிவதர்ஷினி உங்களுதா? ஓகே. இதோ பார்த்துருவோம். இது அல்டிமேட்டா தான் இருக்கேன்னு நான் நேத்தே சொல்ட்டேனே! பயங்கரமா இருக்கு. போஸ்ட் போடுங்க. மிரண்டுருவாங்க உங்க பயப்புள்ளைகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கங்க, "யாரு தர்ஷினியா பண்ணது இத?" அப்படின்ற மாரி இருக்கு. சீரியஸ்லி. இட் லுக்ஸ் வெரி குட் ஆக்சுவலி. நீட்டா இருக்கு. ஓகே. அந்த ஜஸ்ட் 300 ₹3000 வந்து நீங்க வேற ஒரு கலர்ல ஹைலைட் பண்ண முடியுதா பண்ணுங்க. ஓகே. அந்த அளவுக்கு இது தேவையில்ல. இந்த இந்த அதே மாரி இந்த கிளாஸ் டைமிங் இருக்குல்ல, இத வந்து நீங்க மேல கூட எடுத்துட்டு போயிடலாம். அந்த இடத்துல கூட வைக்கலாம். தப்பு கிடையாது. யூ கேன் மேக் ஒரு ஒயிட் கலர் இந்த ரெக்டாங்கில் அப்படியே ஒயிட் கலரா மாத்தி, டெக்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ளூ கலரா மாத்திட்டு, இங்க கூட வைக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே. இந்த அட்லீஸ்ட் இல்லன்னா இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இந்த ₹3000 ஸ்பேஸ். இத கூட நீங்க என்ன பண்ணலாம், இந்த இந்த வொர்க் ஷாப் டைமிங்க மேல கூட கொண்டு போலாம். எல்லாமே நல்லா இருக்கு. ஓகே. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த ஃபோன் நம்பர் போடணும்னு அவசியம் இல்ல. சாரி இந்த என்னோட அட்ரஸ் லொகேஷன் போடணும்னு அவசியம் இல்ல. இட்ஸ் ஆன்லைன் மோட் தானே. ஸோ அதனால நீங்க வந்து லொகேஷன் போடணும்னு அவசியம் தேவையே இல்ல.
யூ கேன் மேக் ஜூமோட ஐகான கூட எடுத்துட்டு வந்து உள்ள போடலாம். தப்பு கிடையாது. ஓகே. நல்லா இருக்குப்பா. சீரியஸாவே நல்லா இருக்கு. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ரிஜிஸ்டர் நவ்ன்றத அப்படியே வச்சுட்டு, இந்த ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடிய கொஞ்சம் கீழ இறக்கிட்டு, இத ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த லொகேஷன ரிமூவ் பண்ணிட்டு, இந்த கிளாஸ் அட் 6 ஏஎம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இத மேல கொண்டு போயிடுங்க. இங்க கொண்டு போயிடுங்க. இல்ல இந்த பிளேஸ் ரிப்ளேஸ் பண்ணிக்கங்க. இந்த 3000 இருக்குல்ல, இந்த பிளேஸ்ல போட்டுட்டு, 3000 வந்து இங்க எங்கேயாவது போட்டுங்க. இந்த ரிஜிஸ்டர் நவ்வுக்கு பக்கத்துலயோ எங்கேயோ ஒரு இடத்துல போட்டு, இல்லன்னா இதே ஸ்பேஸ்லயே நீங்க போட முடியும். இதிலயே கூட போடலாம். இது 2த்தையும் ஒரே பிளேஸ்ல கூட போடலாம். அதாவது கிளாஸ் இந்த ஜஸ்ட் 3000 இது 3த்தையும் ஒரே இதுல கூட நீங்க போடலாம். தப்பு கிடையாது. திங்க் பண்ணி பாருங்க. பட் இட்ஸ் லுக்ஸ் குட். நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. மீ போஸ்டட் ஓகே. ரஃபி உங்களோடதா? எங்க இருக்குது? அனுப்பியிருக்கீங்களா எனக்கு WhatsAppல? நான் சேஞ்சஸ் சொல்லியிருந்தேன். நீங்க நேத்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ஜாயின் பண்ணியிருந்தீங்களா? ம். கேன்வால அனுப்பியிருக்கீங்க போல இருக்கு. ஓகே. இதானே? எஸ். 30 டேஸ் UI, UX, UI, UI. ஓகே. நான் தான் தப்பா படிக்கிறேன்னு நெனச்சேன். UI, UX இன்டர்வியூ ஸ்பெல்லிங் தப்பு. கிராக்கிங் வொர்க் ஷாப்பு, கிளாஸ் அட் 7 ஏஎம் ஓகே. 6 ஏஎம் இதெல்லாம் ஓகே டன்னு. ஓகே, ஓகே. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். வெனெவர் யூ ஆர் டைப்பிங், கோ டூ கிராமர்லி ஆர் குயில் போல்ட். ஓகே. நம்ம பண்றதெல்லாம் கரெக்ட்டா தப்பான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. ஓகே. கிராமர் செக்கர் போட்டு செக் பண்ணிக்கங்க. ஓகே. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்கும்? எல்லாமே டிசைன் பண்றதுல தான் இருக்கும். பட் பார்க்கிறவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் எதுல இருக்கும்? இவன் எங்க தப்பு பண்ணியிருக்கிறான், அத சுட்டி காட்டணும்னு இருக்கும். கரெக்ட்டா இல்லையா? நீங்க அவ்ளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. அதெல்லாம் இங்க யாருக்கும் தெரியாது. ஒரு விஷயத்த தப்பா பண்ணிடுங்க. அவ்வளோதான். "ஐய்யய்யோ! தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஊதியது பெருசாக்கிருவானுங்க. அதனால இது மாரி தப்புலாம் பண்ணக்கூடாது டெக்ஸ்ட்ல. ஓகே. இத மாத்திருங்க. 30 டேஸ் இன்டர்வியூன்றது நல்லா போல்டா நல்லா சென்டர் அலைன்மென்ட் கூட பண்ணீங்க. ஏன் இவ்வளோ லெஃப்ட் அலைன்மென்ட் வச்சிருக்கீங்க? இத சென்டர் அலைன்மென்ட் பண்ணுங்க. இந்த மாரி இந்த எலமென்ட்லாம் இருக்குல்ல, அதே மாரி இதெல்லாம் வந்து ஏதோ ஒட்டுன மாரி இருக்கு அங்கங்க. ஒரு அலைன்மென்ட்ல செட்டே ஆவாத மாரி இருக்கு. அதாவது கிளாஸ் அட் 7 ஏஎம், 6 ஏஎம், ஆகஸ்ட் 30 இதெல்லாம் வந்து சூட்டே ஆவாத மாரி இருக்கு. ஏன் வந்து இதெல்லாம் நடுவுல எடுத்துன்னு போய் வச்சிருக்கீங்க? அதுக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணி, அதுக்குன்னு காட்டலாமா? அதுக்குன்னு ஏதாவது ஒரு கட்டம் கட்டி காட்டலாமா? ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கு. இன்னும் நெறைய விஷயம் ட்ரை பண்ணுங்க ரஃபி. ஓகேவா? ட்ரை சம் டிஃபரண்ட் வெர்ஷன். அதே மாரி என் பேர்லாம் போடல. வெறும் 3000 மட்டும் போட்டுருக்கீங்க. ஸோ திங்க் அபௌட் இட். ஓகே. ஓகே திவ்யா நீங்க எனக்கு அனுப்பியிருக்கீங்களா? ஓகே ஒரு செகண்ட் இருங்க. WhatsAppலயா? திவ்யா, திவ்யா. எனக்கு மறுபடியும் ஒரு டைம் அனுப்பி விட முடியுமா திவ்யா? ஐ மே மிஸ்ட். ஓகேவா? அனுப்பி விடுங்க. நம்ப ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ மீன்வைல் ப்ளீஸ் கோ டூ wix.com கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். நாளைக்கு எல்லாரும் போர்ட்ஃபோலியோட வாங்க. நாளைக்கு வந்து உங்களோட எல்லாரும் போர்ட்ஃபோலியோ வரணும். அத நம்ப ஷேர் பண்றோம். LinkedInல. ஓகேவா? ஓகே. ஓ! ஓகே. திவ்யா நீங்க ஆல்ரெடி அனுப்பியிருக்கீங்கல்ல. தட்ஸ் சூப்பர் ஆக்சுவலி. நான் தான் நேத்தே உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன்ல. ஓகே. இதோ இருக்கு இருங்க உங்களுதையும் காட்டிடுறேன். ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா? எஸ். இப்போ இது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. பட் நம்ம பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, 1080 இன்டூ 1080 சைஸு. நீங்க பண்ணியிருக்கிறது YouTube தம்பனெயில் சைஸ் இருக்கு. இத மட்டும் மாத்திக்கங்க. சரியா? ஓகே தான். இது கூட நல்லா தான் இருக்கு. பட் ஐ டோன்ட் நோ வை இட் இஸ் பிக்ஸிலேட்டட். ஒரு மாரி பிக்ஸிலேட்டடா தெரியுது.
ஆ அதே மாரி இந்த போர்ட்ஃபோலியோன்றதுக்கு இங்க ஸ்பேஸ்லாம் விடலாம். கீழ வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கீங்களோ, இதுக்கு மேலயும் அதே ஸ்பேஸ் இருக்கணும். எல்லா எலமென்ட்டுக்கு பக்கத்துலயும் ஸ்பேஸஸ் விடணும். அதான் அலைன்மென்ட். ப்ராப்பர் அலைன்மென்ட். நல்லா இருக்கு. ஓகே. டிசைன் நல்லா இருக்கு. பட் இதோ இந்த ஒரு போர்ட்ஃபோலியோ செக்ஷன் மட்டும் இன்னும் நல்லா கீழ இருக்குங்க. ஓகே. கீழ இறக்கி, கீழ சமமான ஸ்பேஸ், மேல சமமான ஸ்பேஸ் இருக்கணும். ஐ திங்க் திஸ் இஸ் ஆல்சோ லுக்ஸ் குட். ஓகேவா? ஆகஸ்ட் 1 ரூ. 3000 ஜாயின் நவ். சூப்பர். வெரி குட். லுக்ஸ் குட். இத அப்படியே என்ன பண்ணுங்க 1080 இன்டூ 1080 ஃபார்மேட்டுக்கு மாத்துங்க திவ்யா. ஓகே. எஸ். ஓகே. ஸோ சீக்கிரமா அந்த பர்சனல் வெப்சைட் எல்லாம் பண்ணுங்க கைஸ் விக்ஸ்ல. ஆ முக்கியமான விஷயம் அதுதான். போர்ட்ஃபோலியோ கிரியேஷன்ல. யூ நீட் டூ கிரியேட் யுவர் ஓன் ப்ரொஃபைல். ஓகே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் கிரியேட் தட் அண்ட் கிரியேட் பண்ணி உங்க லிங்க் எல்லாம் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே. ஓகே. நாளைக்கு காலையில ஒரு 6 மணிக்கு கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். எல்லாரும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? எனக்கு இப்போ பயங்கரமா டயர்டா இருக்கு. ஸோ ஐ அம் கோயிங் டூ லீவ் நவ். ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன் கைஸ். தேங்க் யூ சோ மச். வில் கனெக்ட் டுமாரோ. ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ கைஸ். பாய்.